கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் வேலாயுத பெருமாள். வேலாயுத பெருமாள், விவரங்கள். கண்டிப்பாக. அதாவது குமரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே அனைத்து பகுதிகளும் விட்டு விட்டு மழை பெய்து வருகிறது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அதிக மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் குமரி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் நேற்று முன்தினம் முதல் விட்டு விட்டு தொடர்ந்து பெய்த மழையின் காரணமாக காளிகேச கீரிப்பாறை பகுதிகளில் காற்றாற்று வெள்ளமானது கரை புரண்டு ஓடுகிறது. ஆற்றின் கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி வனத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ கூடாது எனவும் அறிவுறுத்தல் செய்யப்பட்டுள்ளது. அதே போல் காளிகேசத்துக்கு சுற்றுலா செல்லவும் சுற்றுலா பயணிகள் வரவும் வனத்துறை தொடர்ந்து தடை விதித்துள்ளது. தடையை மீறி வருபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதே போல் கனமழை காரணமாக சுமார் 220 மின்கம்பங்கள் சாய்ந்துள்ளன. இதில் 120 மின்கம்பங்கள் மாவட்ட நிர்வாகத்தாலும் மின்சாரத்துறையினாலும் சீர் செய்யப்பட்டுள்ளது. அதே போல் வீடு மரங்கள் முடிந்துள்ளன. இவைகளை உடனடியாக அகற்றும் பணியும் வீடுகளுக்கு உரிய நிவாரணங்கள் இடிந்து விழுந்த வீடுகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கும் பணிகளிலும் மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டு வருகிறது. அதே போல் மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கி ஆரம்பித்துள்ள காரணத்தால் குளங்களில் தண்ணீர் வேகமாக நிரம்பி வருகிறது. இதனால் குளங்களில் 80% தண்ணீரை மட்டுமே தேக்கி வைக்க வேண்டும் எனவும் பாதுகாப்பு கருதி தேக்கி வைக்க வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். தொடர்ந்து மாவட்டத்தில் கனமழை அதிகரிக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. வேலாயுத பெருமாள், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.